ஏ காய்ஸ், நான் வாழ்க்கை சூழல் சொல்றேன். நம்ம எல்லாம் அதுல இருந்திருப்போம். நம்ம மேல தப்பு இருந்திருக்காது. ஆனா நம்ம சுத்தி இருக்கவங்க நெருங்கிய மக்கள் கூட இருக்கலாம். அவங்க சுயநலத்துக்காக, அவங்க வேணும்ன்ற சாதிச்சுக்கிறதுக்காகவோ, இல்ல அவங்க நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காகவோ நமக்கு துரோகம் பண்ணியோ, இல்ல நம்மள ஒரு இக்கட்டான சூழலை மாட்ட வச்சோ, நமக்கு ஒரு கெடுதி பண்ணி அவங்க அதை சாதிச்சு போயிருக்கலாம் அந்த நேரத்துக்கு. சோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம்? என்னடா இது இவ்வளவு கூட இருந்தாங்க, இவ்வளவு நல்லவங்க நினைச்சோம், கூட இருந்து எப்படி நமக்கு எப்படி அவங்க துரோகம் நினைக்க முடியும், எப்படி இந்த கெட்டது நினைக்க முடியும் அப்படின்னு நினைச்சு ஒரு ஹெல்ப்லெஸ்ஸா, என்னடா இவ்வளவு பண்ணிருக்காங்க, திருப்பி கூட கேட்க கூட முடியலையே, கோவ கூட பட முடியலையே, நம்ம குடும்பத்துல ஒருத்தரா இருக்காங்க, இல்ல நம்மள சரௌண்டிங்ல ஒருத்தர் ரொம்ப ஆபீஸ் ஸ்பேஸ்ல ரொம்ப க்ளோஸ் ஒருத்தரா இருக்காரு, யாராவது ஒருத்தர் திரும்பி கோவப்பட்டு கூட கேட்க முடியலையே, ஆதங்கத்தை கூட காட்ட முடியலையேன்னு பல சூழல் நம்ம இருந்திருப்போம் இல்லையா? ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவோம். பட் நான் சொல்லட்டா, என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் பல பேர் நான் பார்த்த லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ்ல ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணாதீங்க நண்பர்களே. ஏன்னா கண்டிப்பா அந்த சந்தோஷமோ அவங்க சாதிச்ச விஷயமோ அது ரொம்ப நாள் நிலைக்காது. ஏன்னா அது போலியான ஒரு விஷயம். பிளஸ் நீங்க கடவுள்னு சொல்லுங்க, கர்மான்னு சொல்லுங்க, ஏதாவது ஒரு என்ன வேணாலும் சொல்லுங்க, பட் அந்த எனர்ஜி இட் டஸ் எக்ஸிஸ்ட். கெட்டது பண்றவங்களுக்கு கண்டிப்பா பல மடங்கு கெட்டது வந்து சேரும். நல்லது பண்றவங்களுக்கு பல விஷயங்கள் பல மடங்கு நல்லது வந்து சேரும். சோ அதனால நான் சொல்றது என்னன்னா, டோன்ட் ஃபீல் ஹெல்ப்லெஸ், டோன்ட் கிவ் அப். இந்த மாதிரி மக்கள் இது நம்ம வாழ்க்கையில தினமும் நடக்கும். ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் கிட்ட, ஐ மீன் நெருங்கிய நபர்கள் கிட்ட தான் அதிகம் நடக்கும். சோ ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப். ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க பண்ற விஷயத்துக்கு அவங்க கண்டிப்பா அனுபவிப்பாங்க. சோ இஃப் யூ டூ குட், குட் வில் கம் பேக் டு யூ. இஃப் யூ டூ பேட், லாட் ஆஃப் பேட் வில் கம் பேக் டு யூ. சோ அதனால கவலைப்படாதீங்க. I'm there for you all. Don't worry. And இந்த கேள்வி வந்துகிட்டே இருந்துச்சு. So I thought I'll clarify this to you, and this is my personal experience, friends. Love you all.